SpaceX டிராகன் 9 விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் பூமியை நோக்கி தங்களது பயணத்தை தொடங்கினர். இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 3:27 மணிக்கு பூமியில் தரையிறங்குகின்றனர். 9 மாதங்கள் புவியீர்ப்பு விசையே இல்லாமல் விண்வெளியிலேயே இருந்த சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பியதும் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என ரேலா ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜிம்மி பிரபாகர் விளக்கம் அளித்தார். சுனிதா உடல்நிலை குறித்து அதிர்ச்சி ரிப்போர்ட் தரும் டாக்டர்கள். தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்காததாலும் அது குறித்து விவாதிக்க அனுமதிக்காததாலும் லோக்சபாவில் இருந்த திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவை வெற்றியடைய செய்த பக்தர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி. நாட்டின் வரலாற்றில் முக்கிய நிகழ்ச்சியாக இந்த கும்பமேளா அமைந்தது. மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்த முடியுமா என சந்தேகம் எழுப்பியவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் கும்பமேளா விழா நடந்தது என லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களில் 4792 பேர் ட்ரெக்கிங் செய்துள்ளனர். இதன் மூலம் 63,43,000 வருவாய் கிடைத்துள்ளது. அதில் 49,51,000 ரூபாய் பழங்குடி இளைஞர்களுக்கு சென்றுள்ளதாகவும் இது சுற்றுலாவை சமூகங்களுக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றியுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இயற்கை எழில் கொஞ்சும் தமிழகத்தில் ட்ரெக்கிங் செய்ய விரும்பும் நபர்களை வரவேற்கிறோம் என்றும் தெரிவித்தார். முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையனுக்கு பேச வாய்ப்பு கொடுங்கள் என சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி முறையிட்டார். கடந்த சில நாட்களாக சட்டப்பேரவைக்கு செங்கோட்டையன் தனியாக வந்து சென்ற நிலையில் இன்று சகஜமான சூழல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடக்கும், நடத்தி காட்டுவோம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பில் தெலுங்கானா காட்டிய வழி ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தேவையானது. பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகத்திற்கான நியாயமான உரிமை சாதிவாரி கணக்கெடுப்பு என்றும் ராகுல் கூறியுள்ளார். கும்பமேளா விவகாரத்தில் பிரதமர் மோடி பேசியதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தவில்லை என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டினார். கும்பமேளாவில் பங்கேற்ற இளைஞர்களின் வேலைவாய்ப்பு குறித்து பிரதமர் பேச வேண்டும். இந்த புதிய இந்தியாவில் பார்லிமெண்டில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி மறுக்கப்படுவதாகவும் ராகுல் தெரிவித்தார். ராஜ்யசபாவில் மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வியடைந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வியடையவில்லை, ஆனால் உற்பத்திக்கு பெரும் உத்வேகத்தை அளித்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள், அது நமக்கு நல்ல பலன்களை தருவதாக தெரிவித்தார். திருச்செந்தூர் கோயிலை தொடர்ந்து ராமேஸ்வரம் கோயிலிலும் பக்தர் ஒருவர் இறந்துள்ளார். இதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் கோயில் உண்டியல் பணத்தை கொள்ளையடிப்பதில் திமுக அரசு குறியாக இருக்கிறது. பக்தர்களின் உயிரிழப்புக்கு அமைச்சர் சேகர் பாபு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார். வட இந்தியாவைச் சேர்ந்த நம் சகோதர சகோதரிகளை இழிவுபடுத்துவதில் திமுக அமைச்சர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி என அண்ணாமலை தெரிவித்தார். எல்லோரையும் மதிக்கும் தமிழர் பண்பாடு திமுகவினரிடம் இல்லை என அமைச்சர் அன்பரசன் பேச்சை குறிப்பிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ள மத்திய அரசு கட்டாயப்படுத்துகிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ சதித்திட்டம் இருப்பதை திமுக புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கூறியிருக்கிறார். 10,000 கோடி தந்தாலும் மும்மொழியை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என கன்னத்தில் அறைந்தது போல ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என்றார். திமுகவின் தாஜா வலையில் திமுகவின் ஏமாற்று அரசியலில் முஸ்லிம்கள் பலியாகிவிடக்கூடாது என சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் சையத் இப்ராஹிம் தெரிவித்தார். திமுக பார்லிமென்டில் ஒரு நடிப்பையும் தமிழகத்தில் ஒரு நடிப்பையும் செய்கிறது என அவர் கூறினார். அதிமுகவுடன் கூட்டணி தொடருமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு 2026 மார்ச் 18ஆம் தேதி என்னுடைய அடுத்த பிறந்தநாள் அன்று தெளிவாக பதில் சொல்கிறேன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். தேமுதிக வெளியிட்ட முதல் தேர்தல் அறிக்கையில் உள்ள நிறைய விஷயங்களை தமிழக அரசு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. அதற்காக தேமுதிக பட்ஜெட்டை ஆதரிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம் அளித்துள்ளார். பிரதமர் மோடியை இசையமைப்பாளர் இளையராஜா சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமர் மோடியை சந்தித்தது மறக்க முடியாதது. சிம்பொனி வேலையன் உட்பட பல விஷயங்களை பற்றி பேசினோம் என இளையராஜா தெரிவித்தார். ஈவேரா பற்றி அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் பதியப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்க கோரி சீமான் தொடர்ந்த மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது.
தமிழகத்தில் 59% எம்எல்ஏக்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆந்திராவில் 79% எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளன என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. சிம்பொனியை இசையமைத்து பதிவு செய்து அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்துள்ளார். அவரால் ஒட்டுமொத்த நாடும் பெருமை கொள்கிறது என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பிறந்த நாளை ஒட்டி நெல்லை நகர நிர்வாகிகள் வாழ்த்து பேனர் வைத்தனர். அதில் விஜயகாந்தின் பெயர் ஹிந்தியில் இடம்பெற்றிருந்தது. அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்ற விஜயகாந்தின் மொழிக் கொள்கையும் பேனரில் இடம்பெற்றிருந்தது. தேமுதிக நிர்வாகிகளின் அனைத்து மொழிக் கொள்கை பேனர் கவனம் பெற்றுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தரிசனம் செய்தார். 18ஆம் படியேறி வந்த சௌமியா உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். தனது சிறு வயது கனவு 50 ஆண்டுகள் கழித்து நிறைவேறியதாக கூறினார். தெர்மாகோல்னு சொல்றீங்க, அதிகாரி சொன்னதை தான் செய்தோம் என சட்டசபையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இப்படி ஓட்டுறீங்களே, சரி பரவாயில்ல, ராஜா வாழ்க என்று கலகலப்பாக பேசினார். திமுக தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை இப்போது முழுவீச்சில் செயல்படுத்த ஆரம்பித்திருப்பதாக பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் தெரிவித்துள்ளார். 5 மணி நேர காவலிலேயே எங்களைக் கண்டு அரண்டு போன உங்களை இந்த 5 ஆண்டு ஆட்சியோடு ஒழிப்பதே எங்கள் நோக்கம் என்றார். வழக்கமான அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ராஜ்யசபாவில் விவாதம் நடத்த கோரி திமுக எம்பி கனிமொழி நோட்டீஸ் அளித்துள்ளார். தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமல் தற்போதிருக்கும் நிலையை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஓசூர் விமான நிலையம் குறித்து இன்று சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடந்தது. இதுகுறித்து செல்லூர் ராஜுவின் கேள்விக்கு தண்ணீரில் தெர்மாக்கோல் விடுவது எளிதானது, ஆனால் புதிதாக விமான நிலையம் அமைப்பது அப்படியல்ல. மத்திய அரசிடம் அனுமதி பெற்று விரைவில் ஓசூரில் புதிய ஏர்போர்ட் அமைக்கப்படும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலளித்தார். நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட சில சிறிய கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைக்கலாம் என கணக்கு போட்டு சீமானை சந்திக்க விஜய் தரப்பில் தூது போனதாக கூறப்படுகிறது. தனித்து போட்டி என்பதில் உறுதியாக உள்ள சீமான் விஜய் தூதரிடம் பிடிகொடுக்காமல் பேசி அனுப்பியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. நாதகவில் இருந்து சில நிர்வாகிகள் விலகினாலும் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் சீமான் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தலைமையில் இயங்கி வந்த தமிழர் கட்சி, அதியமான் தலைமையில் இயங்கி வந்த தமிழக முன்னேற்றக் கழகம் போன்ற சிறிய கட்சிகள் நாதகவில் இணைந்து வருகின்றன. திமுக கேடு தரும் என்று அக்கட்சியின் எம்பி கனிமொழி, சட்ட அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பேசிய வீடியோவை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அதில் அன்று என குறிப்பிடப்பட்ட வீடியோவில் கனிமொழி மதுவினால் அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கிறது என்கிறார். இன்று என குறிப்பிடப்பட்ட வீடியோவில் இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள் என்றால் அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என ரகுபதி பேசியது இணைக்கப்பட்டுள்ளது. உத்திரமேரூர் அடுத்த சாலவாக்கம் அருகே முத்துமாரியம்மன் கோயில் உண்டியல் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். மர்ம நபர்களை சாலவாக்கம் போலீசார் தேடி வருகின்றனர். லோக்சபாவில் மகா கும்பமேளா குறித்து பேசிய பிரதமர் மோடி முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் பதிலளிக்க வேண்டுமென எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை சற்று நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. கும்பமேளாவில் நடந்த உயிரிழப்புகள் குறித்து மோடி பேசாதது ஏன் என எம்பிக்கள் கேள்வி எழுப்பி அவையின் மையப்பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மொழிக் கொள்கை குறித்து பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஹிந்தி தேசிய மொழி, ஆங்கிலம் சர்வதேச மொழி, ஆனால் தாய்மொழியே சிறந்தது என்று சட்டப்பேரவையில் கூறினார். மொழி என்பது ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்துவது மட்டுமே. எனவே மொழி அரசியல் தேவையற்றது. தாய்மொழியில் பயின்றவர்களே உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்துள்ளனர் என்றார். மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் கல்லறை தொடர்பான விவகாரத்தில் நாக்பூரில் பல இடங்களில் வன்முறை வெடித்துள்ளது. விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள உறுப்பினர்கள் போராட்டத்தின் போது குரான் எரிக்கப்பட்டதாக வதந்தி பரவியதால் வன்முறை வெடித்தது. இந்து அமைப்புகள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்த நிலையில் அம்மாநிலத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே வேலை மோசடி தொடர்பான வழக்கில் லாலு பிரசாத் யாதவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பாட்னாவில் உள்ள அலுவலகத்தில் லாலு மற்றும் அவரது குடும்பத்தினர் நாளை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் கும்பாபிஷேக பணிகள் குறித்து கலெக்டர், எஸ்பி நேரில் ஆய்வு செய்தனர். கும்பாபிஷேக பணிகளை விரைவில் முடிக்க கோயில் செயல் அலுவலருக்கு மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்த மாரியம்மன் கோவில் மாசி விழாவை முன்னிட்டு 50 அடி உயரமுள்ள வழுக்கு மரம் ஏறும் போட்டி கோலாகலமாக நடந்தது. 2 மணி நேரத்திற்கு பின் போராடி பூஜை பரிசு பொருளை இளைஞர் வென்றார். பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமிக்கும் தெய்வானைக்கும் இன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் அரோகரா கோஷம் எழுப்பி பங்கேற்ற பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி, சொக்கநாதர் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் விநாயகர், தீர்த்தகிரீஸ்வரர் மற்றும் வடிவாம்பிகை சுவாமிகள் எழுந்தருளினர். அங்கு திரண்டிருந்த திரளான பக்தர்கள் 3 தேர்களின் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டியில் தென் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயிலில் பங்குனி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் புனித நீரூற்றி காப்பு கட்டி தங்களது விரதத்தை தொடங்கினர். கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சாமி கோயிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான யானை விரட்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. அரசலாற்றில் வள்ளியை யானை உருவத்தில் வந்த விநாயகர் விரட்டிச் செல்வதும், அங்கு வயோதிக வேடத்தில் இருந்த முருகப்பெருமான் வள்ளியை கரம் பிடித்து அரசலாற்றை கடந்த நிகழ்வு தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது. காரைக்கால் அம்மையாரின் குருபூஜை விழாவை முன்னிட்டு அம்மையார் அருள்நெறி மன்றம் சார்பில் திருச்சி திருவானைக்காவல் தனியார் அரங்கில் காரைக்கால் அம்மையாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. 21 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் இயற்றிய பாடல்களை ஓதியபடி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி திருவிழா கோலாகலமாக நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பறவை காவடி எடுத்தும் அலகு குத்தியும் அக்னி சட்டி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தனர். 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நின்று நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாமூட்டுக்கடை நெட்டியான் விளை ஐயா வைகுண்டர் திருப்பதியில் திரு-ஏடு வாசிப்பு திருவிழா விமரிசையாக நடந்தது. ஐயா இந்திர வாகனத்தில் பவனி வருதல் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர வாகனத்தை சிங்காரி மேளம், செண்டை மேளம் முழங்க, சங்குநாதம் முழங்க, அகல் விளக்கு, முத்துக்குடை அணிவிக்க பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி தங்க கொடிமரத்தில் கருடன் சின்னம் வரையப்பட்ட கொடிக்கு பூஜை செய்து தீட்சிதர்கள் இன்று கொடியை ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் பூக்குழி திருவிழா கொடியேற்றம் விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 29ஆம் தேதி பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மின் கோட்டத்தின் காலாண்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் செயற்பொறியாளர் சண்முகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மின் பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார்கள். புதுச்சேரியில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இதனை எம்எல்ஏக்கள் சம்பத் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி முழுவதும் நவீன முறையில் மறுநில அளவை செய்ய அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரசாணை வெளியிட்டது. புதுச்சேரியில் வருமான வரித்துறை சார்பில் அரசு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்புகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அக்னிவீர் திட்டத்தின் கீழ் நடைபெறும் தேர்வுக்கு திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் குமரி மாவட்ட இளைஞர்களும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் இப்பள்ளியில் படிக்கும் குழந்தையை பார்க்க வந்த தாயை தலைமை ஆசிரியர் குழந்தையை பார்க்க அனுமதிக்காததால் கன்னத்தில் அறைந்தார். அருமனை போலீசார் விசாரிக்கின்றனர். தேனியில் நாட்டு இன நாய்கள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் நாய்களின் கண்காட்சி நடைபெற்றது. கோம்பை, ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு இனத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு ஸ்படிலிங்க தரிசனம் செய்வதற்காக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்தாஸ் என்ற சன்னியாசி பக்தர் வரிசையில் நின்றிருந்தார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி திடீரென மயங்கி விழுந்து இறந்தார். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் எனும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. முன்னாள் காவல் அதிகாரிக்கே கொலை மிரட்டல் விடுத்து படுகொலை செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.
திமுக அரசை விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது என்றும், கையாலாகாத திமுக அரசால் இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோம் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அரசு பொது மருத்துவமனையின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் காசநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அவிநாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாஜ நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி பாஜவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 9 இடங்களில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பாஜவினர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கச்சத்தீவு திருவிழா முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற முதல் நாளே ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை படகுடன் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றுள்ளது. விசாரணைக்காக காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். மீனவர்கள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புகிறார். இந்நிலையில் மதுரை சிங்காரத்தோப்பு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அவர்களை வரவேற்கும் விதமாக மாணவர்கள் கலிலியோ, ஐன்ஸ்டீன், சி.வி. ராமன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் போல் முகமூடி அணிந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்பது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினர். சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் குறித்தும் மாணவிகள் எடுத்துரைத்து பேசினர். சென்னையில் வளர்ப்பு நாய்களை பொது இடங்களுக்கு அழைத்து வரும் உரிமையாளர்கள் அதற்கு வாய்மூடி அணிவிக்காவிட்டால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்து 4 வீடுகளின் பூட்டை உடைத்து 57 பவுன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த வெட்டுவாக்கோட்டை கிராமத்தில் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் கலா தம்பதியின் 3வது மகள் காவ்யா +2 பொதுத் தேர்வு எழுதி வருகிறார். இன்று காலை காவ்யாவின் அம்மா கலா திடீரென மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் தாயின் பாதத்தை தொட்டு வணங்கி அவர் தேர்வு எழுத சென்றது காண்போர் நெஞ்சை கலங்கடித்தது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சி பஞ்சாயத்து தீர்மானத்தில் துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்களின் கையெழுத்தை போலியாக போட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைத் தலைவர் தலைமையில் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அவிநாசி சாலையில் இயங்கி வரும் பள்ளியை மூடப்போவதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்களும் பெற்றோரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தங்களின் நேரம் விரயமாவதாக கூறி பெற்றோர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி சமாதானப்படுத்தினர். கள்ளுக்கான தடையை நீக்க வலியுறுத்தி பல்வேறு விவசாய சங்கத்தினரைச் சேர்ந்த விவசாயிகள் கள் குடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பதாகைகளை கழுத்தில் அணிந்தும் தென்னங்கீற்றுகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2025ஆம் ஆண்டு கோடை விழாவின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மலர் கண்காட்சி மே 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும், ரோஜா கண்காட்சி மே 10 முதல் 12ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது. கோத்தகிரி 13வது காய்கறி கண்காட்சி மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறும். குன்னூர் 65வது பழ கண்காட்சி மே 23 முதல் 25 வரை நடைபெறும் என கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே ரசாயனம் கழிவுநீர் கலந்த ஆற்றில் நீரை பயன்படுத்துவதால் 180 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இந்நிலை நீடித்தால் வரும் 2026 தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஆலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு இழப்பீடு வழங்க கோரி வழக்கு விசாரணை இன்று நடந்தது. அப்போது கையகப்படுத்திய நிலத்திற்கு அரசு இழப்பீடு வழங்காததால் நில உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என சென்னை ஹைகோர்ட் வேதனை தெரிவித்துள்ளது. பல்லாயிரம் கோடி பெருந்தொகை இழப்பீடாக வழங்க வேண்டியுள்ளதால் இதற்கு தீர்வு காண அரசு தலைமை வழக்கறிஞர் உதவ வேண்டும் என உத்தரவிட்டு இதன் விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லை கொக்குரக்குளம் பகுதியில் வீடு கட்டுமான பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் ஹாக்கி வீரர் சஞ்சய் உள்ளிட்ட 2 இறந்தனர். நெல்லை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டண வசூல் நிரந்தரமாக இருக்கும், அதற்கு தணிக்கை தேவையில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக கூறியுள்ளார். கவர்னர் RN ரவி 3 நாட்கள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லி பயணத்தின் போது மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரை அவர் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு நபர்களை சந்தித்த பின் மார்ச் 20ஆம் தேதி டெல்லியில் இருந்து மீண்டும் தமிழகம் வருகிறார். திருப்பரங்குன்றம் கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடக்க இருப்பதால் மீனாட்சி அம்மன் கோயில் நடை அடைக்கப்பட்டது. திருக்கல்யாணத்திற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளியதால் முருகன் கோயில் நடை அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை அடைக்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் வளாகத்தில் உள்ள ஆடி வீதி மற்றும் ஆயிரங்கால் மண்டபம் போன்ற இடங்களில் மட்டும் பக்தர்கள் வழக்கம் போல் அனுமதிக்கப்பட்டனர்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. 67,757 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சிவாவின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் தாக்கல் செய்த மனுவையும் ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 8,250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 113 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விழுப்புரத்தில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த உமர் ஃபரூக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். வாகனங்களை திருடியது அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரிடமிருந்து 14 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரயிலில் பயணம் செய்யும் பெண்களுக்கான தனிப்பெட்டியில் அதிகாரிகள் ஊழியர்கள் என கூறிக்கொண்டு ஆண்கள் ஏறினால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர். தகவல் தரும் பெண்களின் ரகசியம் காக்கப்படும் எனவும் சிதம்பரம் ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பெட்ரோல் பங்குகள் அமைக்க தடையில்லா சான்று வழங்கும் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாநில நெடுஞ்சாலைகளின் சந்திப்பில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில் பெட்ரோல் பங்க் அமைக்கலாம். இதர சாலைகளின் சந்திப்பில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் பெட்ரோல் பங்க் அமைக்க தடையில்லா சான்று தரப்படும் என சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கிணத்துக்கடவு தொகுதி திருமலையம்பாளையம் பகுதியில் உள்ள தடுப்பணை 1,69,00,000 ரூபாயில் சீரமைக்கப்படும் என நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஐசிடி நிதியை தமிழக அரசு தவறாக பயன்படுத்துவதாக தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்க மாநில தலைவர் சசிகுமார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிற்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசின் நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்பை விட குறையவும் வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் மற்றும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. சென்னை காசிமேடு சிங்காரவேலர் நகர் பகுதியைச் சேர்ந்த 60 வயதான குமார் என்ற மீனவர் கடலில் மீன்பிடிக்க சென்றார். அப்போது அவர் நிலை தடுமாறி கடலில் விழுந்ததால் தண்ணீரில் மூழ்கி பலியானார். மீனவர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பல்லடம் அருகே ஐயம்பாளையம் பிரிவில் ஸ்கூட்டி மீது வேகமாக மோதிய கார் விபத்துக்குள்ளான பெண்ணை 1/2 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து ஏற்படுத்திய சோமனூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். திருநாய்களை பிடித்தால் கருத்தடை செய்து மீண்டும் அதே இடத்தில் விட வேண்டும். அப்படி விடும் நாய்கள் உயிரோடு இருக்க வேண்டும். இல்லையென்றால் சிறை தண்டனை வழங்கப்படும் என உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளது. இதனால் தெருநாய்களை பிடிக்க அதிகாரிகள் பயப்படுகின்றனர் என சட்டசபையில் அமைச்சர் நேரு தெரிவித்தார். தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என மலைபோல் நம்பியிருந்த நிலையில் ஆசிரியர்களின் பெரும்பாலான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆசிரியர்களை பாராமுகமாக நடத்தி போராட தூண்டுகிறதா அரசு என சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. திருப்பூர் அப்பாச்சி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்வு அலுவலராக இருந்த தலைமை ஆசிரியர் தாமோதரன் கடந்த 11ஆம் தேதி தேர்வு அறையில் அவர் மொபைல் போன் பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் அருகே வல்லம்படுகை குத்தன் சாலையில் மருத்துவமனை சென்ற நிலையில் கஜேந்திரன் என்பவர் வீட்டில் 10 நிமிடத்தில் 22 சவரன் தங்க நகை, லேப்டாப், 50,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை மர்ம நபர் கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். திருவாரூர் மாவட்டம் கந்தன்குடி சுப்பிரமணியர் கோயிலுக்கு வந்த சிறுமிக்கு நன்னிலம் ராமநாதன் என்பவர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. மகளிர் காவல்துறையினர் ராமநாதனை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் அடுத்த அபாபாய் தெரு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் சுகந்தி தம்பதியின் 3 மாத பெண் குழந்தை மர்மமான முறையில் இறந்துள்ளது என அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் தைலந்தோப்பில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 8 பேர் கைதாகினர். 1.16 லட்சம் ரூபாய் மற்றும் 6 பைக்கை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வெங்கடாபுரம் அருகே நள்ளிரவில் லாரியை வழிமறித்து டிரைவரை தாக்கி 1.25 லட்சம் ரூபாய் பறித்து சென்ற மர்ம நபர்களை காமநாயக்கன்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். காயமடைந்த லாரி டிரைவர் சுரேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹமாஸ் படையினர் ஈடுபட்டதால் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தெற்கு மற்றும் மத்திய காசா பகுதியில் உள்ள மவாரி, கான் யூனிஸ், அல்தராஜ் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பும் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திற்கு அப்பால் இருந்தாலும் எப்போதும் எங்கள் இதயத்துக்கு நெருக்கமானவர்தான் என மோடி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் போரில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பிரதமர் மோடி நேரில் வலியுறுத்தியதாக போலந்து வெளியுறவு அமைச்சர் விளாடிஸ்லாவ் டியோபில் தெரிவித்தார். மேலும் அவர் உக்ரைன் போரை நிறுத்துவதில் நம் பிரதமர் மோடியின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். சாம்பியன்ஸ் டிராபி தொடர் காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ரூபாய் 869 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதை சமாளிக்க தேசிய T20 சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கும் வீரர்கள் சம்பளம் 90% வரை குறைக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் பட்ஜெட் ஹோட்டலில் தங்க வைக்கப்படுவர் என தி டெலிகிராஃப் பத்திரிகை தெரிவித்துள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித், த்ரிஷா நடித்துள்ள படம் குட் பேட் அக்லி. ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும் இப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இன்று ஓஜி சம்பவம் எனும் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டது. ஜி.வி. பிரகாஷ், ஆதிக் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய இப்பாடலை விஷ்ணு எடவன் எழுதியுள்ளார். இயக்குனர் கௌதம் மேனன், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட்டணியில் மின்னலே, காக்க காக்க, வாரணமாயிரம், வேட்டையாடு விளையாடு, என்னை அறிந்தால் போன்ற படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றன. இடையில் இவர்கள் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இணைந்துள்ளனர். கௌதம் மேனன் இயக்கத்தில் ஹாரிஸ் இசையமைக்க உள்ள புதிய படத்தில் விஷால் நாயகனாக நடிக்க உள்ளார். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ், தெலுங்கில் நடித்து வருகிறார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவரிடம் உங்களது ஒரிஜினல் கலரே இதுதானா என கேள்வி எழுப்பினர். இதற்கு ஐஸ்வர்யா, நான் ரொம்ப கலரும் இல்லை, கருப்பும் இல்லை, மாநிறம்தான். மாநிறத்தில் இருக்கும் பெண்கள் தான் அழகாகவும் கலையாகவும் இருப்பார்கள். நம்ம ஊரு கலர்தான், அதுதானே அழகு என பதிலளித்தார். புஷ்பா படத்தில் வில்லியாகவும் நடிகர் சுனிலின் மனைவியாகவும் நடித்தவர் அனுசுயா பரத்வாஜ். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில் நடனமாடினார். அப்போது ரசிகர்கள் சிலர் ஆண்டி ஆண்டி என கூச்சல் போட்டனர். உடனே நடனத்தை நிறுத்திய அனுசுயா, நீங்கள் என்னை சீண்டினால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். தைரியம் இருந்தால் மேடைக்கு வாங்க பார்க்கலாம் என எச்சரித்தார். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பானது. 39 வயதாகும் அனுசுயாவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். கிரீஷ் இயக்கத்தில் அனுஷ்கா, விக்ரம் பிரபு, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடிக்கும் தெலுங்கு படம் காட்டி. தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் ஏப்ரல் 18 படத்தை வெளியிடுவதாக ஜனவரி மாதமே அறிவித்தனர். ஆனால் ரிலீஸுக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் அதன் பிறகு எந்த அப்டேட்டும் வெளியாகாததால் ரிலீஸ் தேதி தள்ளி போகும் என்கின்றனர். இந்தியாவில் வரி செலுத்தும் பிரபலங்களின் பட்டியலில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்திய திரைத்துறையின் மூத்த நடிகராக விளங்கும் அமிதாப் பச்சன் 2024-25 நிதியாண்டில் ரூபாய் 350 கோடி வருமானம் ஈட்டியுள்ளார். அதில் ரூபாய் 120 கோடி வரியாக செலுத்தி நாட்டின் முன்னணி வரி செலுத்துபவராக அமிதாப் பச்சன் தொடர்ந்து திகழ்கிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் ரஜினி, நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாகிர், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் கூலி. ஹிந்தி நடிகர் அமீர்கான் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். நடிகை பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு நடனமாடியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலையில் படப்பிடிப்பை துவக்கினர். 9 மாதங்களாக நடந்த படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்ததாக அறிவித்துள்ளனர்.